யோசுவா அதிகாரம் 16. எப்ராயிம் மனாசேக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகள். யோசேப்பின் மக்களுக்கு கிடைத்த நிலப்பகுதியின் எல்லைகள். எரிகோ பகுதியின் யோர்தானில் இருந்து எரிகோர் நீர்நிலைகளுக்கு கிழக்காக, எரிகோவில் இருந்து பெத்தேல் குன்று வரை உள்ள பாலை நிலத்தின் ஊடே சென்று, பெத்தேலில் இருந்து லூசுக்கு சென்று அர்கியரின் எல்லையான அதாரோத்தை கடந்து மேற்காக யாப்வேற்றியரின் எல்லை நோக்கி இறங்கி பெத்கோரோன் கோசேர் எல்லை மட்டும் சென்று கடலில் முடிகின்றது. யோசேப்பின் மக்களான மனாசேயும் எப்ராயிமும் இதை உரிமை சொத்தாக பெற்றனர். எப்ராயிமுக்குரிய பகுதி. எப்ராயிம் புதல்வருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி உரிமை சொத்தாக கிடைத்த நிலப்பகுதியின் எல்லைகள். கிழக்கே எல்லை அற்றரோத்து அதார் முதல் மேல் பெத்கோரோன் வரை செல்கின்றது. மேற்கு எல்லை மிக்மெத்தோருக்கு வடக்கே சென்று கிழக்கே தானத்து சீலோவுக்கு திரும்பி அதை யானோவாவுக்கு கிழக்காக கடந்து யானோவாவில் இருந்து அற்றரோத்து நகருக்கு இறங்கி எரிகோவை தொட்டு யோர்தானில் முடிவடைகின்றது. இவ்வெல்லை தப்புவாகிலிருந்து மேற்காக கானா நதி வரை ஏறி கடலில் முடிவடைகின்றது. இதுவே எப்ராயிம் மக்களின் குலத்தை சார்ந்த குடும்பங்களுக்கு கிடைத்த உரிமை சொத்து. இதுவன்றி எப்ராயிம் மக்களுக்கு மனாசேயின் மக்களின் உடைமைகளான நகர்களுக்கும் அவற்றின் சிற்றூர்களுக்கும் நடுவில் நகர்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன. அவர்கள் கெசேரில் வாழ்ந்து வந்த கானானியரை வெளியேற்றவில்லை. ஆகையால் இன்றும் கானானியர் எப்ராயிம் நடுவில் அடிமைகளாக வேலை செய்து வாழ்ந்து வருகின்றனர். யோசுவா அதிகாரம் 17. மனாசேக்குரிய மேற்பகுதி. யோசேப்பின் முதல் மகனான மனாசேயின் குலத்திற்கு கிடைத்த நிலப்பகுதியின் விவரம். மனாசேயின் முதல் மகனும் கிளையாதின் தந்தையுமான மாக்கீர் போர் வீரனாக இருந்ததால் அவனுக்கு கிளையாதும் பாசானும் அளிக்கப்பட்டன. மனாசேயின் ஏனைய மக்களுக்கும் அவர்கள் குடும்பங்களுக்கும் பங்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் அபியேசர், ஏலக்கு, அசரியேல், செக்கேம், ஏபேர், செமிதா ஆகியோரின் புதல்வர்கள். இவர்கள் யோசேப்பின் மகனான மனாசேயின் ஆண் மக்களும் அவர்கள் குடும்பத்தாரும் ஆவர். மனாசேயின் மகனான மாக்கிற்கு பிறந்த கிளையாதின் மகனாகிய ஏபேரின் புதல்வன் செலோபுகாதுக்கு ஆண் மக்கள் இல்லை, பெண் மக்கள் மட்டும் இருந்தனர். அவனுடைய பெண் மக்களின் பெயர்கள் மக்லா, நோவா, ஒகுலா, மில்கா, திரேட்சா. அவர்கள் குரு எலையாசரையும் நூனின் மகன் யோசுவாவையும் தலைவர்களையும் அணுகி, எங்கள் சகோதரர்கள் நடுவில் எங்களுக்கு உடைமைகள் அடிக்க ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டார் என்றனர். ஆண்டவரின் கட்டளைப்படி அவர்களுக்கு அவர்களுடைய தந்தையின் சகோதரர்களின் நடுவில் உரிமை சொத்து அளித்தார். யோர்தானுக்கு அப்பால் உள்ள கிளையாது பாசான் நிலம் தவிர மனாசேக்கு 10 பங்குகள் விழுந்தன. ஏனெனில் மனாசேயின் புதல்வியர் அவனுடைய புதல்வர்களுடன் சொத்துரிமை பெற்றனர். கிளையாது நாடு மனாசேயின் ஏனைய புதல்வருக்கு கிடைத்தது. மனாசேயின் எல்லை ஆசேரில் இருந்து செக்கேமின் எதிரில் உள்ள மிக்மத்தாது வரை செல்கின்றது. அவ்வெல்லை தென்பக்கமாக ஏன் தப்புவாகு பகுதியில் வாழ்கின்ற மக்களையும் உள்ளடக்கியது. தப்புவாகு நிலப்பகுதி மனாசேக்கு சொந்தமாயிற்று. மனாசேயின் எல்லையில் இருந்த தப்புவாகு நகர் எப்ராயிம் மக்களுக்கு சொந்தமானது. இவ்வெல்லை கானா நதியை நோக்கி இறங்குகின்றது. நதிக்கு தென்புறமாக உள்ள இந்நகர்கள் எப்ராயிமுக்கு சொந்தமானவை. இவை மனாசேயின் நகர்களுக்கு நடுவில் உள்ளன. மனாசேயின் எல்லை ஓடைக்கு வடக்கில் உள்ளது. அது கடலில் முடிவடைகிறது. எப்ராயிமின் பகுதிக்கு தெற்காகவும் மனாசேயின் பகுதிக்கு வடக்காகவும்
கடல் அதன் எல்லையாக இருந்தது. அவை வடக்கில் ஆசேருக்கு உரிய எல்லையையும் கிழக்கில் இசக்காருக்கு உரிய எல்லையையும் தொட்டன. இசக்கார் ஆசேர் எல்லைக்குள் பெத்சானும் அதன் ஊர்களும், இப்லாயாமும் அதன் ஊர்களும், தோரின் குடிமக்களும் அதன் ஊர்களும், ஏந்தோரின் குடிமக்களும் அதன் ஊர்களும், தானாக்கின் குடிமக்களும் அதன் ஊர்களும், மெகிதோவின் குடிமக்களும் அதன் ஊர்களும் மனாசேக்கு உரிமையாக்கப்பட்டன. மனாசேயின் மக்களால் இந்நகர்களை கைப்பற்ற முடியவில்லை. கானானியர் அப்பகுதியிலேயே உறுதியுடன் தங்கிவிட்டனர். இஸ்ரேலரின் புதல்வர் வலிமை பெற்றவுடன் கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் அடிமை வேலைக்கு அமர்த்தி கொண்டனர். எப்ராயிம் மனாசே அதிக நிலம் கேட்டல். யோசேப்பின் புதல்வர் யோசுவாவிடம், ஏன் எங்களுக்கு உரிமை சொத்தாக ஒரே ஒரு பங்கு அளித்தீர்? எங்கள் மக்கள் பெருந்தொகையினர். ஆண்டவர் எங்களுக்கு இத்துணை ஆசி வழங்கியுள்ளார் என்றனர். யோசுவா அவர்களிடம், நீங்கள் திரளான மக்களாக இருப்பதால் பெரிசியர் ரபாயும் ஆகியோரின் காட்டு நிலத்திற்கு போய் அதை திருத்திக் கொள்ளுங்கள். எப்ராயிம் மலைப்பகுதியோ உங்களுக்கு மிகவும் குறுகலானது என்றார். யோசேப்பின் மக்கள், மலைப்பகுதி எங்களுக்கு போதாது, மேலும் சமவெளியில் இருக்கும் பெத்சானிலும் அதன் ஊர்களிலும் மற்றும் இஸ்ரேல் சமவெளியிலும் வாழும் கானானியர் அனைவரிடமும் இரும்பு தேர்கள் இருக்கின்றன என்றனர். யோசுவா யோசேப்பின் வீட்டாரான எப்ராயிடமும் மனாசேயிடமும், நீங்கள் திரளான மக்கள், வலிமை மிக்கவர்கள், உங்களுக்கு ஒரு பங்கு மட்டும் இல்லை, மலைப்பகுதியும் உங்களுடையதே. அது காட்டுப்பகுதியாக இருப்பதால் அதை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள். அதன் எல்லை அனைத்தும் உங்களுக்கு சொந்தம். ஏனெனில் கானானியருக்கு இரும்பு தேர்கள் இருந்தாலும் அவர்கள் வலிமை உள்ளவர்களாய் இருந்தாலும் நீங்கள் அவர்களை விரட்டுவீர்கள் என்றார். யோசுவா அதிகாரம் 18. எஞ்சிய நிலத்தை பங்கிடல். இஸ்ரேல் மக்களின் கூட்டமைப்பு முழுவதும் சீலோவில் ஒன்று கூடியது. அங்கு சந்திப்பு கூடாரத்தை அமைத்தனர். ஏற்கனவே அவர்கள் நிலத்தை கைப்பற்றி இருந்தனர். இஸ்ரேல் மக்களில் 7 குலங்களுக்கு அவர்களுடைய உரிமை சொத்து பிரித்து தரப்படவில்லை. இஸ்ரேல் மக்களிடம், யோசுவா, உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டை பெற்றுக் கொள்ளாமல் எவ்வளவு காலம் சோம்பேறிகளாக இருப்பீர்கள்? குலத்திற்கு 3 பேரை தேர்ந்தெடுங்கள். அவர்களை நான் அனுப்ப அவர்கள் புறப்பட்டு நாடெங்கும் சுற்றி சென்று அவரவர் உரிமை சொத்து இன்னதென்று வரைந்து என்னிடம் கொண்டு வாருங்கள். அவர்கள் நாட்டை 7 பிரிவுகளாக பிரிப்பர். யூதா தெற்கில் தங்கள் எல்லையில் தங்கியிருப்பர். யோசேப்பின் வீட்டார் வடக்கில் அதன் எல்லையில் தொடர்ந்து தங்கியிருப்பர். நீங்கள் நிலத்தை 7 பிரிவுகளாக வரைந்து என்னிடம் கொண்டு வருவீர்கள். நான் இங்கு உங்களுக்கு கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் திருவுள சீட்டு போடுவேன். லேவியருக்கு உங்கள் நடுவில் பங்கு இல்லை. ஏனெனில் ஆண்டவருக்கு குருத்துவ பணி புரிவதே அவர்கள் உரிமை சொத்து என்றார். ஆண்டவரின் ஊழியர் மோசே அவர்களுக்கு கொடுத்தபடி காத்து, ரூபன், மனாசேயின் அரைக்குலம் ஆகியோர் தங்களுடைய உரிமை சொத்தினை யோர்தானுக்கு அப்பால் கிழக்கில் பெற்றனர். அவ்வாறே அம்மனிதர் புறப்பட்டு சென்றனர். நிலத்தை வரையுமாறு செல்பவர்களுக்கு யோசுவா கட்டளையிட்டு கூறியது, சென்று நிலத்தை சுற்றி பார்த்து வரைந்து கொண்டு வாருங்கள். நான் உங்களுக்கு ஆண்டவர் முன்னிலையில் சீலோவில் திருவுள சீட்டு போடுவேன். அம்மனிதர் சென்று நிலத்தை சுற்றி பார்த்தனர். நகர்களின் பட்டியலை 7 தொகுதிகளாக புத்தகத்தில் எழுதினர். சீலோவில் பாளையம் இறங்கியிருந்த யோசுவாவிடம் திரும்பி வந்தனர். யோசுவா சீலோவில் ஆண்டவர் முன்னிலையில் அவர்களுக்கு திருவுள சீட்டு போட்டார். அங்கே யோசுவா இஸ்ரேல் மக்களுக்கு அவர்களுடைய பிரிவுகளின்படி நிலத்தை பங்கிட்டார். பென்யமினுக்கு அளிக்கப்பட்ட பகுதி. முதல் சீட்டு பென்யமின் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி விழுந்தது. அவர்களது எல்லை
யூதா மக்களுக்கும் யோசேப்பின் மக்களுக்கும் இடையில் விழுந்தது. அவர்களது எல்லை வடக்கு பகுதியில் யோர்தானிலிருந்து தொடங்கி பின்னர் எரிகோவின் வட சரிவில் ஏறி பிறகு மேற்கில் மலைப்பக்கம் சென்று பெத்சாவின் பாலிநிலத்தில் முடிவடைகிறது. மீண்டும் அவ்வெல்லை அங்கிருந்து தெற்கு பக்கமாக பெத்தேல் என்னும் லூசின் சரிவை நோக்கி சென்று அதனை கடக்கிறது. பின்னர் அவ்வெல்லை கீழ் பெத்தோரனுக்கு தெற்கே மலை மீது உள்ள அத்தராத்து அதாரை நோக்கி செல்கிறது. பின்பு அவ்வெல்லை மேற்கு முகமாக திரும்பி அங்குள்ள மலைக்கு தெற்காக பெத்கோரோனுக்கு எதிராக யூதா மக்களுக்குரிய கிரியத்து ஏயாரிம் எனப்படும் கிரியத்து பாகாலில் முடிவடைகிறது. இதுவே மேற்கு எல்லை. அதன் தென் எல்லை கிரியத்து ஏயாரிமின் எல்லைப்புறத்தில் தொடங்கி மேற்காக சென்று பிறகு நெப்தேவாகு நீர்நிலைகள் வரை போகிறது. மேலும் அவ்வெல்லை ரபாயும் பள்ளத்தாக்கின் வடகோடியில் உள்ள இன்னோ மகனின் பள்ளத்தாக்கை நோக்கி நிற்கும் மலை வரை செல்கிறது. பின்னர் அது எபூசியரின் மலை சரிவிற்கு தெற்கேயுள்ள இன்னும் பள்ளத்தாக்கை நோக்கி ஏன்ரோகேல் பக்கமாக இறங்குகிறது. பிறகு அது வடபக்கம் திரும்பி அதும்பின் மேட்டுக்கு எதிரில் உள்ள கெலிலோத்து பக்கம் திரும்பி ரூபனின் மகன் போகனின் கல்பக்கம் செல்கிறது. பிறகு அது வடக்கே மலைச்சரிவில் அராபாவின் எதிராக சென்று அராபாவில் இறங்குகிறது. பிறகு அது பெத்தோகிலாவின் வடச்சரிவை கடந்து உப்பு கடலின் வடக்கு வளைவில் யோர்தானின் தென்பகுதியில் முடிவடைகிறது. இதுவே தென் எல்லை. கிழக்கே யோர்தானின் நதி எல்லையாக அமைந்துள்ளது. இது பென்யமின் மக்களின் குடும்பங்களுக்கு கிடைத்த சுற்றிலும் எல்லையிடப்பட்ட உரிமை சொத்து. பென்யமின் மக்களின் குலத்திற்கு அவர்கள் குடும்பங்களின்படி உடமையான நகர்கள் எரிகோ, பெத்தோகிலா, ஏமேக்கரிசு, பெத்தாரபா, செமாரையும், பெத்தேல், அவ்விம், பாரா, ஓபிரா, கெபோமோனே, ஒப்பினே, கேபா ஆகிய 12 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. கிபையோன், ராமா, பெயரோத்து, மிஸ்பே, கெப்பிரா, மோசா, இரக்கேம், இரிப்பேல், தராலா, சேலா, எலேபு, எருசலேம் என்னும் எபூசி, கிபெயத்து, கிரியத்து ஆகிய 14 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. இது பென்யமின் மக்களுக்கு அவர்களின் குடும்பங்களின்படி கிடைத்த உடைமை. யோசுவா அதிகாரம் 19. சிமியோனுக்கு அளிக்கப்பட்ட பகுதி. இரண்டாவது சீட்டு சிமியோனின் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி விழுந்தது. அவர்களது உரிமை சொத்து யூதா மக்களின் பங்கிற்கு நடுவில் அமைந்திருந்தது. அவர்களுக்கு உடமையான நகர்கள் பெயர்சபா, சேபா, மோலாதா, அச்சர்சூவால், பாலா, எட்சேம், எல்தோலகு, பெத்தூல், ஓர்மா, சிக்லாகு, பெத்மர்கபோத்து, அக்கர்சூசா, பெத்லபாவோத்து, சாருசன் ஆக 13 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. அயின், ரிம்மோன், எக்தேர், ஆசான் ஆக 4 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. இவைகள் அன்றி தெற்கே ரமாது எனப்படும் பகலாத் பேயர் வரை உள்ள நகர்களும் அவற்றின் சிற்றூர்கள் அனைத்தும். இதுவே சிமியோன் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி கிடைத்த உரிமை சொத்து. சிமியோன் மக்களின் உரிமை சொத்து யூதா மக்களுக்குரிய பங்கில் ஒரு பகுதி. யூதா மக்களுக்கு ஏராளமான உடைமை இருந்தது. அவர்களின் உரிமை சொத்தின் நடுவில் சிமியோனின் மக்கள் உரிமை சொத்தை பெற்றனர். செபுலோனுக்கு அளிக்கப்பட்ட பகுதி. மூன்றாவது சீட்டு செபுலோன் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி விழுந்தது. அவர்கள் உடைமையின் எல்லை சாரீது வரை சென்றது. அவர்களது எல்லை மேற்கே மரியலாவுக்கு ஏறி தபாசேத்துக்கு வந்து யோக்னயா முக்கு எதிரில் உள்ள ஓடையை தொடுகின்றது. சாரிதில் இருந்து கதிரவன் உதிக்கும் கிழக்கு பக்கம் திரும்பி கிஸ்லோத்து தபோரையும் தபாராத்தையும் நோக்கி சென்று
யாப்பியா மேல் ஏறுகிறது. அங்கிருந்து கிழக்காக காத்கே பேரையும் இத்தகாசினையும் ரிம்மோனையும் கடந்து சென்று நேயா பக்கம் வளைகிறது. மேலும் இவ்வெல்லை வடக்கில் அன்னாத்தானை சுற்றுகிறது. இது இப்தராவில் பள்ளத்தாக்கில் முடிவடைகிறது. கற்றாத்து, நகலால், சிம்ரோன், இதாலா, பெத்லஹேம் ஆக 12 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. இந்நகர்களும் அவற்றின் சிற்றூர்களுமே செபுலோன் மக்களுக்கு அவர்கள் குடும்பங்களின்படி கிடைத்த உரிமை சொத்து. இசக்காருக்கு அளிக்கப்பட்ட பகுதி. 4வது சீட்டு இசக்காரின் மக்களுக்கு அவர்கள் குடும்பங்களின்படி விழுந்தது. அவர்களது எல்லை இஸ்ரேல், கெசுலோத்து, சூனேம், அப்பாராயிம், சியேன், அனகராத்து, ரப்பித்து, கிசியோன், எபெசு, எரமேத்து, ஏன்கன்னிம், ஏன்கத்தா, பெத்பகேசு என்பவையே. அவ்வெல்லை தாபோரையும் சகச்சிமாவையும் பெத்மேசையும் தொட்டு யோர்தானில் முடிவடைகின்றது. ஆக 16 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. இவை இசக்கார் மக்களின் குலத்தாருக்கு அவர்களின் குடும்பங்களின்படி உரிமை சொத்தாக கிடைத்த நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும். ஆசேருக்கு அளிக்கப்பட்ட பகுதி. 5வது சீட்டு ஆசேர் மக்களின் குலத்திற்கு அவர்கள் குடும்பங்களின்படி விழுந்தது. அவர்களின் எல்லை எல்காத்து, அலி, பெத்தேன், அக்சாபு, அல்லமலக்கு, அமாது மிசால் என்பவை. மேற்கு பக்கம் கர்மேலையும் சிகோர் லிப்னாத்தையும் தொட்டு கிழக்கு பக்கம் திரும்பி பெத்தாகோன் சென்று செபுலோன் இப்தாவில் பள்ளத்தாக்கையும் பெத்தேமேக்கு நெகியோலுக்கு வடக்காக தொட்டு காபூலில் இடப்பக்கம் திரும்புகின்றது. எபிலோன், ரெகோபு, அம்மோன், தானா, பெரிய சீதோன் வரை சென்று பிறகு ராமா பக்கம் திரும்புகின்றது. அரண்சூழ் நகரான தீர்வரை சென்று கோசா பக்கம் திரும்பி கடலில் முடிவடைகிறது. மெஹேபெல் அக்சீபை ஒட்டிய கடலில் முடிவடைகிறது. உம்மா, அபேக்கு, ரகோபு ஆக 22 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. இவையே ஆசேர் மக்கள் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி கிடைத்த உரிமை சொத்தாகிய நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும். நப்தலிக்கு அளிக்கப்பட்ட பகுதி. 6வது சீட்டு நப்தலியின் மக்களுக்கு அவர்கள் குடும்பங்களின்படி விழுந்தது. அவர்களது எல்லை ஏலப்பில் இருந்து சானானிமில் உள்ள கருவாலி மரத்திலிருந்து அதாபி நெகேபு, யப்னவேல், லெக்கம் வரை சென்று யோர்தானில் முடிகின்றது. பிறகு அவ்வெல்லை மேற்கில் அசனோத்து தாபோர் பக்கம் திரும்புகின்றது. அங்கிருந்து உக்கோகில் வெளியேறுகின்றது. தெற்கில் செப்லோனையும் மேற்கில் ஆசேரையும் கிழக்கில் யோர்தானையும் எல்லையாக கொண்டுள்ளது. அரண்சூழ் நகர்கள் சித்திம், சேர், அம்மாத்து, ரக்காத்து, கினரேத்து, அதாமா, ராமா, ஆச்சோர், கெதேசு, எதிரேயி, ஏனாச்சோர், ஈரோன், மிக்தலேல், ஓரேம், பெத்தனாத்து, பெத்மேசு ஆக 19 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. இவை நப்தலியின் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி உரிமை சொத்தாக கிடைத்த நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும். தானுக்கு அளிக்கப்பட்ட பகுதி. 7வது சீட்டு தான் மக்களின் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி விழுந்தது. அவர்களது உரிமை சொத்தின் எல்லை சோரா, எசத்தாவோல், ஈர்சமேசு, சாயலாபிம், ஐயலோன், இதிலா, ஏலோன், திமினா, எக்ரோன், எல்தெக்கே, கிபதோன், பாகலாத்து, யெகூது, பெனபராக்கு, காத்ரிம், மோன், மேயர்கோன், ரெக்கோன் ஆகிய இந்நகர்களுக்கும் யோப்பாவுக்கு எதிரே எல்லை பகுதியும். தான் மக்களின் எல்லை ஒடுக்கமாக இருந்ததால் அவர்கள் புறப்பட்டு போய்
லெசேமை முற்றுகையிட்டு வளைத்து கொண்டனர். அதை வாழ்முனையில் தாக்கி தங்கள் உடமையாக்கி கொண்டு அங்கு வாழ்ந்தனர். தங்கள் மூதாதையான தானின் பெயரை ஒட்டி லசேமிற்கு தான் என்று பெயரிட்டார்கள். இந்நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் தான் மக்களின் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி கிடைத்த உரிமை சொத்து. நாட்டுக்கு எல்லை வகுத்து அவரவர்களுக்கு உரிமை சொத்து பிரித்து கொடுத்தபின் நூனின் மகன் யோசுவாவுக்கு இஸ்ரேல் மக்கள் தங்கள் நடுவில் உரிமை சொத்து அளித்தனர். எப்ராஹிம் மலைநாட்டில் அவர் கேட்ட நகரான திம்னத் செராவை ஆண்டவரின் கட்டளைப்படி அவருக்கு கொடுத்தனர். அவர் அந்நகரை கட்டி எழுப்பி அதில் வாழ்ந்தார். இவ்வாறு குரு எலையாசர், நூனின் மகன் யோசுவா, இஸ்ரேல் குலங்களின் முதுபெரும் தலைவர்கள் ஆகியோர் இவற்றை இஸ்ரேல் மக்களின் குடும்பங்களுக்கு உரிமை சொத்தாக சீலோவில் ஆண்டவர் முன்னிலையில் சந்திப்பு கூடார வாயிலில் திருவுளச் சீட்டு போட்டு உடமையாக்கி நாட்டின் பங்கீட்டு பணியை நிறைவு செய்தனர். யோசுவா அதிகாரம் 20. அடைக்கல நகர்கள். ஆண்டவர் யோசுவாவை நோக்கி பின்வருமாறு கூறினார். இஸ்ரேல் மக்களிடம் அவர்களுக்கு மோசே வழியாக கூறியபடி அடைக்கல நகர்களை உங்களுக்கென தேர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறுவாய். அறியாமல் தவறுதலாக ஒருவரை கொன்றவர் இரத்த பழி வாங்குவோரிடமிருந்து தப்பி ஓடி தஞ்சம் புக இந்நகர்கள் உங்களுக்கு அடைக்கலமாக அமையும். கொலையாளி இந்நகர்களில் ஒன்றினுள் ஓடி நுழைவாயிலில் நின்று அந்நகர் பெரியவர்களின் காதில் படும்படியாக தம் நிலையை எடுத்துரைப்பார். அவர்கள் அவரை தங்கள் நகருக்குள் அழைத்து சென்று தங்களுடன் தங்கியிருப்பதற்கு ஓர் இடம் கொடுப்பர். இரத்த பழி வாங்குபவர் துரத்தி வந்தால் கொலையாளியை அவர் கையில் ஒப்படைக்க மாட்டார்கள். ஏனெனில் அவர் அறியாமல் தான் மற்றவரை கொன்றுவிட்டார். இதற்கு முன் கொலையாளி அவரை வெறுத்ததில்லை. கொலையாளி தீர்ப்புக்காக அவையின் முன் நிற்கும் வரை, அந்நாள் தலைமை குரு சாகும் வரை அவர் அந்நகரில் தங்குவார். அதன்பின் கொலையாளி தம் நகருக்கு எந்த நகரிலிருந்து ஓடி வந்தாரோ அந்த நகருக்கு தம் வீட்டுக்கு செல்வார். தேர்ந்து கொள்ளப்பட்ட அடைக்கல நகர்கள் நப்தலி மலைநாட்டில் கலிலேயாவில் கெதேசு, எப்ராஹிம் மலைநாட்டில் செக்கேம், யூதா மலைநாட்டில் எபிரோன் எனப்படும் கிரியத்து அர்பா, யோர்தானுக்கு அப்பால் எரிகோவுக்கு கிழக்காக ரூபனின் குலத்திற்குரிய பாலிநில சமவெளியில் பெட்சேர், காத்து குலத்துக்குரிய கிளையாதல் ராமமூத்து, மனாசேயின் குலத்திற்குரிய பாசானில் கோலான், இஸ்ரேல் அனைவருக்கும் அவர்கள் நடுவில் வாழும் வேட்லத்தாருக்கும் மேற்குறிப்பிட்டவை அடைக்கல நகர்களாக விளங்கின. அறியாமல் பிறரை கொன்ற எவரும் இரத்தப்பழி வாங்குவோரிடமிருந்து தப்புவதற்கு இவற்றில் அடைக்கலம் புகுவர். மக்களவை அவருக்கு தீர்ப்பு வழங்கும் வரை அவர் கொல்லப்படுவதில்லை.